எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். ஆண்டனி பேசுறேங்க. இப்போ 4-5 வீடியோ வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்துட்டு கேட்குறீங்க. அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு இப்போ கொஸ்டின்ஸ் குடுக்க போறேங்க. காலேஜ்ல போயிட்டு நீங்க கேட்க வேண்டியது. இப்போ நான் குடுக்குற கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்க கேட்கறதுக்கு நெறைய டைம் ஆகலாம். அந்த கேள்விகளுக்கு வந்து அந்த காலேஜ்ல வந்து பதில் சொல்ல முடியாம போகலாம். இல்ல பதில் சொல்றதுக்கு டைம் இருக்காது. அதனால முடிஞ்ச அளவு இன்டர்நெட்லயே வந்து இந்த கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு பதில் கிடைக்குமான்னு பாருங்க. ஏன்னா வந்து நம்ம நெறைய நெறைய கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு வந்து போர் அடிச்சுட்டு போயிடும். ஸோ முடிஞ்ச அளவு வந்து கேள்விகள வந்துட்டு இன்டர்நெட்லயே பார்த்து ம் முடிச்சுக்கங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, நீங்க வந்துட்டு அந்த காலேஜ்ல வந்துட்டு அட்மிஷன் ஆஃபீசர் இருப்பார் இல்லைங்களா? அவர்கிட்ட போயிட்டு பேசுங்க. சரிங்களா? இப்போ நான் அதுதான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க. முதல் கேள்வி, உங்க காலேஜ் வந்து செல்ஃப் ஆட்டோனமஸா, அஃபிலியேட்டட் டூ அண்ணா யூனிவர்சிட்டியா? இல்ல டீம்டா? இது கேட்டுக்கங்க. உங்க காலேஜுக்கு செலக்ட் ஆகணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கான்னு கேட்டுங்க. லாஸ்ட் டைம் உங்க காலேஜ்ல இந்த பிரான்ச், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸோ, எலக்ட்ரானிக்ஸ்க்கோ என்ன பிரான்ச்ல நீங்க விருப்பப்படுறீங்களோ, அது கட் ஆஃப் மார்க் என்னன்னு பார்த்துங்க. ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்க போல தாங்க இந்த முறையும் வந்து வருங்க. போன முறை கட் ஆஃப் மார்க் 170 இருந்ததுன்னா, அந்த காலேஜ்ல வந்து முன்ன பின்ன அப்படிதாங்க வரும். மேபி 165 வரலாம், இல்ல 175 வரலாம். சொல்ல முடியாது கேட்டுங்க. மேனேஜ்மென்ட் கோட்டால எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்? கவுன்சிலிங் கோட்டா வந்து எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னு கேட்டுங்க. டொனேஷன் என்ன குடுக்கணுமான்னு கேட்டுங்க. என்னுடைய மகனோ, மகளோ இந்த மாரி கவுன்சிலிங்ல செலக்ட் ஆனாங்கன்னா, அந்த மேனேஜ்மென்ட் கோட்டா ஃபீஸ வந்துட்டு நீங்க கவுன்சிலிங் கோட்டா ஃபீஸா வந்து குடுப்பீங்களான்னு கேட்டுங்க. நீங்க என்ன பாடம் நடத்துறீங்கன்றத கொஞ்சம் எனக்கு காமிக்க முடியுமா? இல்ல சிலபஸ் வந்து குடுக்க முடியுமா? இல்ல வந்து வெப்சைட்ல போய் பார்க்கறதுனா நான் எங்க பார்க்கறதுன்னு கேட்டுக்கங்க. இப்ப நான் கம்ப்யூட்டர் சயன்ஸ் வந்து எடுத்தேன்னா, என்னென்ன அதுல கோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேளுங்க. ஸோ எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸ்ன்னு இருக்குங்க அங்க. அந்த எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு கேளுங்க. சப்போஸ் வந்து அவங்களால சொல்ல முடியலன்னா, ஏன்னா வந்து சில பேர் கவுன்சிலிங்ல என்ன பண்றாங்கன்னா, இப்ப நம்ம கம்ப்யூட்டர் போய் கேட்கிறோம்னு வச்சுக்கங்க. அங்க இங்கிலீஷ் புரொஃபசர் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அவங்க இங்கிலீஷ் புரொஃபசருக்கு தெரியல. அவங்க என்ன பண்ணுவாங்க, வேற ஒருத்தர்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களால சொல்ல முடியலன்னா, நீங்க வந்து கொஞ்சம் டைரக்ஷன்ஸ் குடுங்க. நாங்களே கூட வெப்சைட்ல போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுங்க. இந்த கடைசி வருஷம் ப்ராஜெக்ட் பண்றாங்க இல்லைங்களா? அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி பண்ண வைக்கிறாங்கன்னு கேட்டுக்குங்க. எத்தன ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு பையன் பண்ணணும்ன்ட்டு கேளுங்க. இல்ல பொண்ணு பண்ணணும்னு கேளுங்க. அந்த ப்ராஜெக்ட் டெமோ எங்கனா இருக்கான்னு கேளுங்க. சரிங்களா? இதெல்லாம் கஷ்டங்க நான் சொல்றதெல்லாம். முடிஞ்ச அளவு கேட்டு பாருங்க. கிடைச்சதுன்னா உண்டு, கிடைக்கலன்னா இல்ல. ஓகேங்களா? கேள்வி கேட்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்க. அது கேள்வி கேட்கறதுக்கு அவங்க வந்து பதில் சொல்லக்கூடிய டைம் அவங்களுக்கு வேணுங்க. இப்ப என்னுடைய பையனோ, பொண்ணோ வந்துட்டு இந்த குரூப் எடுத்து படிச்சா, பிற்காலத்துல வந்து வேற ஒரு கம்பெனில போயிட்டு வொர்க் பண்ண வேண்டியது இருக்குமா? ஒரு 3 மாசமா, இல்ல ஒரு 2 மாசம், 1 மாசம் இன்டர்னா. சரிங்களா? ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்னா, இவங்க வந்து ஒரு பிராக்டிகல்ஸ் மாரி வைப்பாங்க. நீங்க வந்து 2 மாசமோ, 3 மாசமோ வேற ஒரு எம்ப்ளாயர் கிட்ட போயிட்டு வொர்க் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு வந்து எம்ப்ளாயர்ஸ் வந்து தெரியாம இருக்கலாம். அந்த டைம்ல வந்து ரொம்ப சங்கடமா போயிடுங்க. அதுக்கு என்ன மாரி உதவிகள் வந்து குடுப்பீங்கன்னு கேட்டுக்கங்க. எப்படி வந்து பிளேஸ்மென்ட் வாங்குறதுக்கு நீங்க ட்ரெயின் பண்றீங்கன்னு கேளுங்க. அதுக்கப்புறமா வந்து உங்க காலேஜ்ல வந்த எம்ப்ளாயர்ஸ் யார் யாரெல்லாம் வந்தாங்க, அவங்க பேர கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேளுங்க. லாஸ்ட் இயர் எத்தன பேர் வந்துட்டு எவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்குனான்னு கேளுங்க. அந்த வந்த எம்ப்ளாயீஸ் வந்து எவ்வளோ மினிமம் சேலரி குடுத்தாங்க, மேக்ஸிமம் சேலரி குடுத்தாங்கன்னு கேளுங்க. பஸ் இருக்குதான்னு கேளுங்க. எவ்வளோ வந்து வருஷம் வருஷம் கட்டணும்னு கேளுங்க. கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்கா? இந்த பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அங்க குடுப்பீங்களா? அப்படி குடுக்க வேண்டியிருந்தா நான் எவ்வளோ காசு கட்டணும்னு கேளுங்க. நான் வெஜிடேரியன் ஃபுட் இருக்கா? மட்டன், சிக்கன் அந்த மாரிலாம் இருக்குல்ல. அப்படி இருந்ததுன்னா, இது எப்பலாம் நீங்க போடுவீங்க அப்படின்னு கேட்டுக்கங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து கிளாஸ் ரூமு, இந்த லேபு இதெல்லாம் வந்து நான் வந்து பார்க்கணும். கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் சுத்தி காமிக்கிறதுக்கு என்ன கூட்டு போவீங்களா? என்ன டைம் காலேஜு? அது கேட்டுக்கங்க. என்ன ட்ரெஸ் கோடு? ஸோ ஜீன்ஸ் அலவுடா? ஸ்கர்ட் அலவுடா? ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸ் அலவுடா? இல்ல கேஷுவல் அலவுடா? பிசினஸ் கேஷுவல் அலவுடான்னு கேட்டுக்கங்க. டெய்லி ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கா? இப்ப சப்போஸ் வந்து என்னுடைய குழந்தை வந்து ஒரு எக்ஸாமினேஷன்ல ஃபெயில் ஆயிடுச்சு.
அந்த டைம்ல வந்து என் குழந்தை வந்து பாஸ் பண்றதுக்கு ஏதாவது நீங்க ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் கொடுக்குறீங்களா? வீக்கெண்ட் அதாவது சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையிலையோ ஸ்பெஷல் கிளாஸ் வந்துட்டு இருக்குமா? அப்படி இருந்ததுன்னா வந்து நைட்ல ஏதாவது தங்க வேண்டியது இருக்குமா? என்ன மாதிரி புக்ஸ் வந்து நீங்க லைப்ரரியில வச்சிருக்கீங்க? அது இன்றைய காலகட்டத்தில் வந்து இருக்கிற நவீன புக்ஸ் கூட கரெக்டாக வருதுங்களா? வேற வந்து அடிஷ்னலா வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு என்ன வந்து நீங்க வந்து கொடுப்பீங்க? ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா? அப்படி இருந்தா எவ்வளோ கட்டணும்? ஸ்போர்ட்ஸ் இருக்கா? ஸ்போர்ட்ஸ் இருந்தா எந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் நீங்க வச்சிருக்கீங்க? எதுல பிரைஸ் வாங்கியிருக்கீங்க? ஸோ உங்களுடைய காலேஜ்ல படிச்ச ஸ்டூடெண்ட் வந்து படிப்பு சம்பந்தமா ஏதாவது மெடல் எதுனா வாங்கியிருக்காங்களா? இல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது வந்து அவார்டு வாங்கியிருக்காங்களா? அதே மாதிரி உங்க காலேஜ்ல வந்து சேர்ந்தவங்க இன்னைக்கு வந்து டாப் லெவல்ல இருக்காங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்விசில வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க. என்னுடைய அவர் சீனியர் சரிங்களா? எஸ்விசில. அவர் இன்னைக்கு வந்து ஐஐடி டைரக்டரா இருக்காருங்க. அந்த மாதிரி வந்து கேளுங்க இருக்காங்களா? கடைசியா இந்த இது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இத வந்து முதல்ல கூட பாதியில கூட கேளுங்க. எதுக்காக நான் உங்க காலேஜ்ல வந்து சேரணும்னு கேளுங்க. சரிங்களா? இந்த கேள்விகளுக்கு வந்து அவங்க பதில் சொல்றத வச்சு உங்களுக்கு தெரிய வரும் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து நீங்க உங்க காலேஜ வந்து நல்லா இருக்க 2 காலேஜ் கூட கம்பேர் பண்ண முடியுமான்னு கேளுங்க. சரிங்களா? ஒரு 2 காலேஜ் கூட கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு கேளுங்க. சரிங்களா? இந்த மாரி வந்து கேள்வி கேட்கும்போது, நெறைய இடங்கள்ல இதே கேள்விகள நீங்க கேட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மாரி பழக்கமாயிடுங்க. ஓகே இதுதான் கேள்வி கேட்கணும்னு சொல்ட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு புடிச்ச ஒரு 3 காலேஜ் சரிங்களா? எத்தனையோ காலேஜஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும் முதல்லயே தேர்ந்தெடுக்கணும். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இவ்வளோ வந்திருக்கு. இந்த டைம் வந்து இந்த காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 3 காலேஜ வந்து எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த 3 காலேஜ்லயும் போயிட்டு, இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு, கடைசியில ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அங்க படிக்கிற பசங்கள போய் கேளுங்க. சரிங்களா? எப்படி இருக்குன்னு சொல்ட்டு, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த பசங்ககிட்ட வந்து, "இந்த மாரி தம்பி, தங்கச்சி இந்த மாரி வந்துட்டு எனக்கு வந்து இந்த பையனையும், மகளையும் சேர்க்க விரும்புறேன். இந்த கொஞ்சம் வந்து எனக்கு வந்து டவுட்ஸ்லாம் இருக்கு. நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா வந்து, என் பொண்ண வந்து சேர்க்கிறதா வேணாமா? என் பையன சேர்க்கிறதா வேணாமான்னு சொன்னீங்கன்னா, அவங்களே வந்து முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கங்க. சரிங்களா? பார்த்து பயந்துற போறாங்க. நீங்க வந்துட்டு அந்த காலேஜ்லயே வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆளாவும் நினைப்பாங்க. சரிங்களா? அப்படி இல்லன்னா நீங்க ரிப்போர்ட்டர், நிருபர்ன்னு நினைப்பாங்க. அந்த மாரி இல்லாம, பொண்ணையும் பையனையும் கூட கூட்டு போங்க. கூட போயிட்டு கேளுங்க. கேட்டு எந்த அளவு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாரி கேள்விகள் கேட்டு, உங்களுக்கு ஆன்ஸர் தெரிஞ்சு அதுக்கப்புறமா சேர்க்கிறீங்களோ, அப்போ வந்து ஒரு முழு திருப்தி வருங்க. சரிங்களா? ம். சோ பிறகு ஒரு வீடியோல பார்க்கறேங்க. தேங்க்ஸ். பை.